Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு Kaviliza கிராஃப்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வே என்னுடைய ரூல்ஸ் தெரியாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யார் இன்வைட் பண்ணி வந்தீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எனக்கு வந்து எடுத்துருக்கிறது என்னென்னா இந்த தொட்டாங்குச்சி தெரியுங்களா, தேங்காய் ஓடுன்னு சொல்லுவோம். தொட்டாங்குச்சி இன்னும் நிறைய நேம் இருக்குது. ஸோ அதை எடுத்துருக்கு. அதுதான் ரொம்ப மெயின் திங்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கே தெரியும், மக்காச்சோளத்தினுடைய தண்டு, அதனுடைய தோல் எடுத்திருக்கேன். 2 குருவி, தேங்காய் நார், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுமாரி வந்துட்டு தேங்காய்னுடைய ஓடை வந்து இந்த டிசைனில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. முட்டையினுடைய ஓடு இல்லை நியூஸ் பேப்பர் எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இதே மாதிரி இந்த ஓடு வச்சு ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் செஞ்சேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. அந்த கண்ணு இருக்குது இல்லைங்களா, தேங்காய்னுடைய கண்ணு, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க நம்ம கயிறு கட்டுறதுக்காக. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தோடுதோ நீங்கள் அந்த டிசைன் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு பூ மாதிரி டிசைனுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்துட்டு தமிழ் பொண்ணு இந்தியா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3 பேர் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அவங்க சொன்னதுக்காக வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மக்காச்சோளத்தினுடைய தண்டு ப்ளஸ் அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே இருக்கக்கூடியது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டிசைன் பாருங்கள், அந்த ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸாக கட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வந்துட்டு நிறைய லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அழகான ரொம்ப ஒரு தாமரைப்பூ, ஒரே ஒரு லேயர் தாமரைப்பூ மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிங்க. நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணலாம். பட் பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிங்க் கலர் மார்க்கர் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் மட்டும் பெயிண்ட் லைட்டாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே வந்து தாமரைப்பூனுடைய அந்த இதழ் மாதிரி தெரியும், சரிங்களா? பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி நீங்கள் நிறைய லேயர்ஸ் வச்சு அடுக்கி எடுத்துட்டிங்கன்னா அது தனியாக ஒரு கிராஃப்டாகவே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நான் டக்குன்னு யோசித்து பண்ணினது தான் இதுவும். இது வந்துட்டு நிறைய லேயராக அடுக்கி எடுத்துகிட்டு அழகாக முக்கு மாதிரி பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத எல்லாம் ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையாலுமே தாமரைப்பூ மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த ஊஞ்சலுக்கு கீழே வந்துட்டு அந்த தாமரைப்பூ டிசைனை வந்து நான் ஒட்ட போகிறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு தாமரைப்பூக்கு மேலே வந்துட்டு அந்த ஊஞ்சல் குருவிங்க 2 உட்காந்துட்டு அழகாக ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஊஞ்சல் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை நல்லா காயிற வரைக்கும் விட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அந்த இதை எடுத்து வச்சு ஒட்டிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்கள், சரிங்களா? இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு மாதிரி ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து தேங்காய் நார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது சென்டரில் கொஞ்சம் வச்சுட்டு இந்தமாதிரி 2 குருவி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை 2 ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? இதே மாதிரி குருவியினுடைய கூடு வச்சு, அதாவது குருவி கூடு மாதிரி அழகாக பவுடர் டப்பாவை வச்சு நான் செஞ்சுருந்தேன். அந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் அதுவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான், ஆனால் வந்து பவுடர் பாக்ஸை வச்சு நான் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அவ்வளோதான். தாமரைப்பூக்கு மேலே அழகான ஒரு குருவி கூடு, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.